காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம். அமித்ஷா டெல்லி திரும்பியது முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம். சவுதி அரேபியா, இஸ்ரேல், நியூசிலாந்து, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் வருத்தத்தை பதிவு செய்தன. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் வெளியீடு. லஷ்கர்-இ தொய்பா பொறுப்பேற்றிருந்த நிலையில் 4 தொடர்பாக விசாரணை தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக கண்காணிப்பு தீவிரம். நெடுஞ்சாலை, ரயில் நிலையங்களிலும் பலத்த பாதுகாப்பு. கனத்த இதயத்துடன் பஹல்காமில் அஞ்சலி செலுத்தியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய யாரையும் விடப்போவதில்லை என்றும் உறுதி. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்தோரை சந்தித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து மருத்துவர்களுடன் ஆலோசனை. பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக விரைவில் வலுவான பதிலடி அளிக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை லெப்டினன்ட் வினய்க்கு பிரியா விடை கொடுத்த மனைவி. ஒரு வாரத்துக்கு முன் திருமணமான நிலையில் கதறி எழுது ஜெய்ஹிந்த் என கூறி அஞ்சலி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம். பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை தாங்கள் ஆதரிப்பதில்லை என்றும் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. காஷ்மீர் மலை பிரதேசங்களுக்கு செல்வோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட கோரிக்கை. தேசத்தின் ஒற்றுமைக்காக ஒன்றுபட வேண்டிய அவசர காலத்திலும் அரசியலா? எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் என்றும் நடிகர் சூர்யா எக்ஸ் தளத்தில் பதிவு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நேரத்தில் மதத்துக்கு எதிரான வெறுப்புக்கு இரையாக கூடாது. நடிகை ஆண்ட்ரியா எக்ஸ் தளத்தில் பதிவு.
சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய விவகாரம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சை சகித்துக் கொள்ள முடியாது. அமைச்சர் மீது பெறப்பட்ட புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தியது சட்டவிரோதம் அல்ல. அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து. விசாரணை தொடங்கி 6 மாதங்களில் முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. என்எல்சிக்கு எதிரான போராட்டத்தில் அன்புமணி மீது பதிக்கப்பட்ட வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவலர்களுக்கு வார விடுப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்ட பிறகும் அதை பின்பற்றாதது ஏன்? வார விடுப்பு வழங்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவும் காவலர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி. உசிலம்பட்டி அருகே கோயிலில் பொங்கல் வைக்க அனுமதி கோரி குறிப்பிட்ட சமுதாய மக்கள் போராட்டம். நீதிமன்றம் மூலம் உரிய அனுமதி பெற காவல்துறை அறிவுறுத்தல். சேலம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு. குழாயிலிருந்து 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு வெளியேறியதால் மக்கள் அவதி. ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மினி வேன் நேருக்கு நேர் மோதி விபத்து. மினி வேன் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. ஹரியானாவின் குருகிராமில் பைக் ஓட்டிய இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல். கைது செய்யப்பட்ட 4 மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.2 பதிவான நிலையில் பதற்றமான சூழல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 41வது லீக் போட்டியில் மும்பை, ஐதராபாத் அணிகள் இன்றிரவு மோதல். புள்ளிப்பட்டியலில் முன்னேற 2 அணி வீரர்களும் தீவிர முனைப்பு. இன்றைய ஐபிஎல் போட்டியில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி. கருப்பு பட்டை அணிந்து களமிறங்கும் மும்பை, ஐதராபாத் அணியின் வீரர்கள்.